Hello friends, welcome back to my channel. Running wire வச்சு டாப்பை க்ளோஸ் பண்ணி விதவிதமான ஹேண்ட் பேக், பர்ஸ், ஒயர் குடைகள்லாம் எப்படி பின்றதுன்னு நிறைய வீடியோஸ்லாம் நம்மளோட சேனல்ல பார்த்திருக்கோம். இன்னைக்கு வீடியோல கிராஸ் டைப்ல ஒரு பேக் ஒன்னு பின்னி அதுக்கு டாப்ல க்ளோஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு தான் இன்னைக்கு வீடியோல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பின்னி பார்க்கிறதுனால கொஞ்சம் சின்னதா பின்னியிருக்கேன். அடுத்த வீடியோல இதை விட பெரிய பேக் ஜிப் வச்சு எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ள ஒரு மொபைல் ஃபோன், ஒரு சின்ன காயின் பர்ஸை உங்களால வச்சுக்க முடியும். இந்த பேக் எப்படி பின்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பேக் பின்றதுக்கு ஆரஞ்சு கலர்ல 8 ஒயர், சாண்டல் கலர்ல 16 ஒயர், ஒரு ஒயரும் 6 அடி கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கட் பண்ண இந்த எல்லா ஒயர்ஸையும் ரெண்டா எடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போட போறோம். கட் பண்ண 2 ஒயரை சரிசமமா இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இதை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும், இதை எடுத்து இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். நாட் போட்டுட்டு ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா, இந்த ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு ஒயர் பெருசாக இருக்குது. எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அதை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை இப்படி பிடிச்சி எடுத்து நாட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் ரெண்டாக எடுத்து நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஆரஞ்சு கலரில் 4 நாட்டும், சாண்டில் கலரில் 8 நாட்டும் வந்திருக்கும். செகண்ட் ஸ்டெப், இந்த எல்லா நாட்டையும் வரிசையாக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு நாட், சாண்டில் நாட்டை பக்கத்தில் வைக்கும்போது மேலேயும் கீழேயும் கிராஸ் ஆகுது. மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். நாட் எப்படி போடுறேன் பாருங்கள், இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக நாட் போடணும். இப்போ இங்கே நாட் போட்டாச்சு. இப்படியே திருப்பி இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இதை மறுபடியும் இப்படி நேராக திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு சாண்டில் கலர் நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இன்னொரு சாண்டில் கலர் நாட்டை ஜாயின் பண்ண போகிறோம். சாண்டில் கலர் நாட்டை இப்படி பக்கத்தில் வச்சதும் மேலேயும் கீழேயும் ஒயர் கிராஸ் ஆகும். மேலே ஒரு நாட் போடணும், கீழே ஒரு நாட் போடணும். இந்த ஒயர்ஸோட கலர்ஸ் பேட்டர்ன் எல்லாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சிங்கிள் கலரில் கூட போடலாம். இப்படியே திருப்பி இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே கிராஸ் டைப்பில் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு ஒரு பேக் ஒன்று பின்னியிருந்தேன். இது அப்படியே இந்த கேமலாவும் மாற்றிருப்பேன். இது வந்துட்டு கொஞ்சம் சின்ன பேக். இன்றைக்கி அதை விட கொஞ்சம் பெரிய பேக் நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு வீடியோவில் இதை அப்படியே ஒரு லஞ்ச் பேக்காக நம்ம மாற்ற போகிறோம். இப்போ அடுத்து ஆரஞ்சு கலர் நாட்டை ஜாயின் பண்ணுறேன். இது வந்துட்டு 4வது நாட்டு. இப்படி திருப்பி இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் எல்லா நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாட் ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 4 சாண்டில் நாட்டை வரிசையாக ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து ஒரு ஆரஞ்சு கலர் நாட்டை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து 2 சாண்டில் நாட்டு, கடைசியாக ஒரு ஆரஞ்சு நாட்டை ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 12 நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து தேர்ட் ஸ்டெப், மேல் பக்கம் 2 வரிசையும் கீழ் பக்கம் 2 வரிசையும் நம்ம பின்ன போகிறோம். பேஸில் 7 வரிசை பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கிராஸ் ஆகிற 2 ஒயரையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கலாம். அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரணும். ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே கிராஸ் ஆகுது ஒயர், இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். 3 நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடில் இங்கே எண்டில் கிராஸ் ஆகுது இல்லையா, இது வரைக்கும் நாட் போடணும். ஃபுல்லாக நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இதுக்கு மேலே இன்னொரு வரிசை பின்னணும். 2 ஆரஞ்சு ஒயர் ஒன்று கிராஸ் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி பக்கத்தில் கிராஸ் ஆகிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுட்டு வரணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த வரிசையிலையும் ஒரு 3 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.
இன்னும் நம்மளோட சேனலில் நிறைய நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ் இருக்குது பாருங்கள். நம்மளோட சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு. ஓகே, இப்போ 3 நாட் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ மொத்தம் 4 வரிசை பின்னி இருக்கும் பாருங்கள். அடுத்து சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் இன்னும் 2 வரிசை நம்ம பின்ன போகிறோம். பேஸை அப்படியே இப்படி திருப்பிக்கலாம். இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல 2 வரிசை பின்ன போகிறோம். இப்போ நான் பின்னி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் பின்னணும், எந்த மாற்றமும் இல்லை. ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு நடுவில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு இந்த வரிசைக்கு மேலே இதே மாதிரி இன்னும் ஒரு வரிசை பின்னணும். டோட்டலாக பேஸில் 7 வரிசை பின்னணும். இப்போ பேஸை இதே மாதிரி ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பேஸில் டோட்டலாக 7 வரிசை பின்னி முடிச்சாச்சு. இங்கே சைடில் இங்கேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 4 நாட் இருக்கும். இதே மாதிரி கீழ் பக்கத்துலேயும் 4 நாட் இருக்கும். 2 பக்கத்துலேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் நாட்டை கவுண்ட் பண்ணிங்கன்னா 7 நாட் இருக்கும். இப்போ 3rd ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து 4th ஸ்டெப்பு. 4th ஸ்டெப்பு 2 பக்கத்துலேயும் கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இந்த மவுண்டன் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் மொத்தம் 4 ஒயர் போகும். இதில் 4வது ஒயரை பிடிச்சி தான் கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது இல்லையா, இதில் இப்படி மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். இந்த பக்கத்தில் 4 ஒயர் போகும். இதில் ஆரஞ்சு ஒயரையும் சாண்டில் ஒயரையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுக்கோங்க. 3வது ஒயரையும் 4வது ஒயரையும் பிடிச்சி நாட் போடணும். நாட் போட்டுட்டு இதே ஒயர் ரைட் சைடு போகும். ரைட் சைடு இன்னும் 2 நாட் போட்டுக்கோங்க. நார்மல் கிராஸ் கட் கூடைகளுக்கு இந்த மாதிரி தான் கார்னர் டர்ன் பண்ணணும். மொத்தம் 3 நாட் போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் டர்ன் பண்ண ஒயரோடு சேர்த்து மொத்தம் 5 ஒயர் இருக்கும். ஸோ 5வது ஒயரையும் 4வது ஒயரையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி இன்னும் 3 நாட் போடணும். இந்த இடத்துல பாருங்கள், பியூர் ஆரஞ்சு நாட் வரும். 4 ஆரஞ்சு நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு கார்னர் டர்ன் பண்ணணும். ரைட் சைட்லேயும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 4 ஒயர் போகும். இந்த மவுண்டன் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் 4 ஒயர் போகும். இதில் 4வது ஒயரையும் 3வது ஒயரையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போது லெஃப்ட் சைடு இன்னும் 2 நாட் போடணும். இப்போ கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இந்த ஒயரோடு சேர்த்து இப்போ இந்த பக்கத்தில் மொத்தம் 5 ஒயர் இருக்கும். 5வது ஒயரையும் 4வது ஒயரையும் பிடிச்சி ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு ரைட் சைடு போகுது இல்லையா, இந்த ஒயரை பிடிச்சி இன்னும் 3 நாட் போடணும். இதுதான் கார்னர் டர்னிங். ஃபோர்த் ஸ்டெப்பில் கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. கரெக்டாக இதே மாதிரி கார்னர் டர்ன் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறம் சைடில் இந்த ஆரோ மாதிரி இருக்கு இல்லையா, இப்படி வந்துட்டு வளைஞ்சி வரும். இதை நம்ம அப்படியே லேவலாக பண்ண போகிறோம். அதாவது இந்த மவுண்டன் ஷேப்பில் இருந்து இந்த சைடு வலை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் நம்ம மாற்ற போகிறோம். இது 5வது ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு இந்த 2 நாட்டுக்கு நடுவில் தான் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, அதே பாருங்கள். சைடில் வந்துட்டு நமக்கு ஒயர் கிராஸ் ஆகாது. 4 ஒயர் ஒரே டைரெக்ஷனில் போகும். ஒரே டைரெக்ஷனில் இருக்கிற ஒயரை பிடிச்சி நாட் போடக்கூடாது. ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது. இங்கே தான் ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகுது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கிறேன். ஆரஞ்சு ஒயரையும் சாண்டில் ஒயரையும் பிடிச்சி ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கிறேன். நான் நாட்டை கவுண்ட் பண்ணி காமிச்சிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இது ஃபஸ்ட்டு நாட்டு. பக்கத்துலேயே இங்கே 2 சாண்டில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். இது 2வது நாட்டு. பக்கத்தில் கிராஸ் ஆகும். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு கிராஸ் ஆகிற ஒயர் வரைக்கும் நாட் போடணும். அதுக்கு மேலே நாட் போட வேண்டாம். இது 3வது நாட்டு.
நீங்கள் ரெகுலராக ஒயர் கூடைகள் பின்னுறீங்கன்னா இந்த ஹைட்டை எப்படி வேணால் பின்னலாம். நான் பிகினருக்கு இந்த கார்னர் டர்ன் பண்ணதுக்கப்புறம் பின்னுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. அதனால் இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது 4வது நாட்டு. ஒன் சைடு பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி இந்த பேகை திருப்பி ஆப்போசிட் சைடு நீங்களே பின்னிக்கோங்க. இது 5வது நாட்டு. இது 6வது நாட்டு. இது 7வது நாட்டு. இது 8வது நாட்டு. இப்போது 8 நாட்டு வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து இதுக்கு மேலே இன்னொரு வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு பாருங்கள், எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மவுண்டன் ஷேப்பில் மொத்தம் 4 ஒயர் ஒரே டைரக்ஷனில் போகுது இல்லையா? இதில் 4வது ஒயர் தான் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு எங்கே கடைசியாக ஒயர் கிராஸ் ஆகுதோ அது வரைக்கும் நாட் போடணும். இது வந்துட்டு 2வது வரிசைன்னு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு நாட்டு. இது 2வது நாட்டு. இதே மாதிரி இதுக்கு மேலே அடுத்தடுத்த வரிசை பின்னணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மவுண்டன் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா? இது வந்துட்டு ஒரே லெவல் ஆயிரும், ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அதுக்கு மேலே வந்துட்டு நமக்கு தேவையான அளவு ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயர் கூடையில் டவுட்டே வராது. பேஸ் பின்னுவோம், அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வச்சு கூடையோட ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆனால் கிராஸ் கட் கூட மட்டும்தான் பிகினருக்கு புரியாது. எனக்கு கார்னர் டர்ன் பண்ணணும். கார்னர் டர்ன் பண்ண அந்த பக்கத்தில் மவுண்டன் ஷேப் மாதிரி வருது இல்லையா? அந்த இடத்துல ஒரே டைரக்ஷனில் ஒயர் போகும், நடுவில் கிராஸ் ஆகும். அது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில் கேட்பாங்க. அவங்களுக்காக தான் நான் இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 2 பக்கத்துலேயும் மவுண்டன் ஷேப் வரைக்கும் ஒரே ரவுண்ட் ஷேப்பில் நம்ம மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதும் நமக்கு ஈஸியாக இருக்கும். பேசிக்கிட்டே இப்போ நம்ம 6வது நாட்டுக்கு வந்துட்டோம். இது 7வது நாட்டு. இது 8வது நாட்டு. இப்போ கடைசியாக 9வது நாட் போடுறேன். ஃபஸ்ட்டு வரிசையில் 8 நாட் போட்டோம். இப்போது இதுக்கு மேலே 9 நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம இந்த 9 நாட்டுக்கு மேலே 10 நாட் போட போகிறோம். லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு எங்கே ஒயர் கிராஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மவுண்டன் ஷேப்பில் மொத்தம் 3 ஒயர் போகுது இல்லையா? இதில் 3வது ஒயரில் தான் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் 10 நாட் நம்ம போடுவோம். இங்கேருந்து கடைசியாக பாருங்கள், இந்த இடத்துல தான் ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது. இது வரைக்கும் நாட் போடணும். நாட் போடுறதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். 10 நாட் கரெக்டாக இருக்கும், கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இதுக்கு மேலே கடைசியாக 4வது வரிசை நம்ம பின்ன போகிறோம். 2 ஒயர் போகும். இதில் 2வது ஒயர் தான் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிறேன். இந்த வரிசையில் ரைட் சைடு எண்டு வரைக்கும் 11 நாட் வரும். இந்த கடைசியாக பாருங்கள், இந்த மவுண்டன் ஷேப்பில் 2 ஒயர் போகுது. இதில் 2வது ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இந்த வரிசை பின்னோன்னாக்கா ஒரே லெவலாக வந்துட்டு இந்த சைடு வால் நமக்கு வந்துடும். அடுத்து கூடையோட ஹைட் எவ்வளோ வேணுமோ சுற்றி நம்ம நாட் போட்டுக்கலாம். இப்போது இங்கேருந்து மொத்தம் 11 நாட் ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த லெஃப்ட் சைடு மவுண்டன் ஷேப்பில் இருந்து ரைட் சைடு மவுண்டன் ஷேப் இந்த ஆரஞ்சு நாட் இருக்கு இல்லையா? அது வரைக்கும் பாருங்கள் ஒரே லெவலாக, அதாவது ஒரே ஈக்குவலாக வந்துட்டு சைடு வால் நமக்கு வந்துருச்சு. நீங்கள் கிராஸ் கட் கூட போடும்போதும் இந்த மெத்தடில் பின்னிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பேஸை இப்படியே திருப்பி இந்த பக்கத்துலேயும் சேம் இதே மாதிரி பின்னணும். இந்த மவுண்டன் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா? இதில் மொத்தம் 4 ஒயர் போகும். இங்கே 4வது ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு 4வது ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இந்த இடத்துல ஒன்றோட ஒன்று ஃபஸ்ட்டு ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடு இந்த இடத்துல ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள், இது வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் 2வது வரிசை பின்னணும். 2வது வரிசை 3வது ஒயர் டு 3வது ஒயர் வரைக்கும் நாட் போடணும். அதுக்கு அடுத்த வரிசை 2வது ஒயர் டு 2வது ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இந்த பக்கமும் இன்னும் 3 வரிசை பின்னி முடிச்சிட்டோன்னா அந்த சைடு வால் ஒரே ஈக்குவலாக நமக்கு வந்துடும். ஒன் சைடு எப்படி பின்னி காமிச்சேனோ சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் பின்னணும். இந்த பக்கத்தில் பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம்.
இப்போ 5th ஸ்டெப் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மவுண்டன் ஷேப் இருக்கு இல்லையா, 4 ஆரஞ்சு நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கேருந்து ஒரு ஈக்குவலாக வந்துருச்சு. சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நாட் கூட கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் இல்லை, ஈக்குவலாக வந்துட்டு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 6th ஸ்டெப்பு. 6வது ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பர்ஸோட ஹைட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரு மொபைல் ஃபோன் வைக்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இன்னும் 6 ரவுண்டு மட்டும் தான் நம்ம பின்ன போகிறோம். அதுக்கு மேலே நீங்கள் ரவுண்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பின்னிங்கனாக்கா ஃபினிஷ் பண்ணும்போது ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். இதையும் பார்த்துக்கோங்க. அந்த 6 ரவுண்டு பின்னி முடிச்சுட்டு பேஸ்லேருந்து அந்த ஹைட் வரைக்கும் எத்தனை ரவுண்டு பின்னியிருக்கேன்னு நான் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பிகினருக்காக. இப்போது எங்கே இருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஒயரில் கிராஸ் நாட் போட்டுக்கிறேன். இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போடணும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன். 6வது ஸ்டெப்பில் இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாக பின்னணும். ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு மேலே செகண்ட் ரவுண்டுக்கு மேலே தேர்ட் ரவுண்டு அப்படின்னு மொத்தம் 6 ரவுண்டு வரைக்கும் பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு எத்தனை ரவுண்டு பேஸ்லேருந்து பின்னியிருக்கேன்னு நான் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஹைட் ஃபுல்லாகவே ஒரே ஈக்குவலாக வர மாதிரி பின்னி முடிச்சிட்டேன். பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே பேஸில் கார்னர் டர்ன் பண்ண பாருங்கள். இங்கேருந்து 1 2 3 4 5 5வது நாட்லேருந்து மேலே எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்டு பின்னியிருக்கேன். 5th ஸ்டெப்பு நான் சொன்ன மாதிரி ஈக்குவலாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 6 ரவுண்டு பின்னிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து 7th ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2 பக்கத்துலேயும் தனித்தனியாக மவுண்டன் ஷேப் பின்ன போகிறோம். இப்போது பேஸ்லேருந்து இதுக்கு நேராக இருக்கிற அந்த ஒயரை வந்துட்டு அடையாளமாக எடுத்துக்கோங்க. இந்த ஆரஞ்சு ஒயர் தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இன்னொரு முறை காமிக்கிறேன் பாருங்கள். பேஸில் கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு நேராக இருக்கிற ஆரஞ்சு கலர் ஒயரில் நாட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரைட் சைடு கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு நேராக இருக்கிற ரைட் சைடு போகிற ஆரஞ்சு ஒயரில் ஒரு நாட் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நாட் போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அடையாளத்துக்கு ஒரு நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற கிராஸ் ஆகிற ஒயரில் மட்டும் தான் நம்ம நாட் போட போகிறோம். மவுண்டன் ஷேப் பின்ன போகிறோம். இந்த மவுண்டன் ஷேப்ன்றதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். கரெக்டாக ஃபஸ்ட்டு நாட்டு கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு நேராக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். இந்த நாட்டையும் நான் கவுண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போது ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். இதில் செகண்ட் நாட், 2வது நாட் போடுறேன். இது 3வது நாட்டு. இது 4வது நாட்டு. இது 5வது நாட்டு. இது 6வது நாட்டு. இது 7வது நாட்டு. இது 9வது நாட்டு. இப்போது இது வரைக்கும் நாட் போடணும். அதுக்கு மேலே நாட் போடக்கூடாது. 9 நாட்டு வந்துட்டு நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்து இந்த 9 நாட்டுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். அதில் மட்டும்தான் நாட் போடணும். இங்கே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நாட் போட்டோம் இல்லையா, இதுக்கு மேலே ஃபர்ஸ்ட்டு நாட் போடுறேன். இந்த நாட்டையும் கவுண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இது ஃபர்ஸ்ட்டு நாட்டு. இது செகண்ட் நாட்டு. இது தேர்ட் நாட்டு. இது ஃபோர்த்து நாட்டு. நான் கொஞ்சம் தான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். நாட் போடுறது மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக போகும். இது 5th நாட்டு, 5வது நாட்டு. இது 6வது நாட்டு. இது 7வது நாட்டு. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. இப்போ 7 நாட் நம்ம போட்டு முடிச்சாச்சு. அடுத்து 7 நாட்டுக்கு மேலே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது. இங்கேருந்து எண்டு வரைக்கும் நாட் போடணும். இது ஃபர்ஸ்ட்டு நாட்டு. இது 2வது நாட்டு. இது 3வது நாட்டு. இது 4வது நாட்டு. இது 5வது நாட்டு. இது 6வது நாட்டு. இதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது.
இப்போ 6 நாட் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடணும். இது ஃபர்ஸ்ட் நாட்டு, இது ரெண்டாவது நாட்டு, இது மூணாவது நாட்டு, இது நாலாவது நாட்டு, இது அஞ்சாவது நாட்டு. அடுத்து இந்த 5 நாட்டுக்கு மேலே 4 நாட் போடணும். இது ஃபர்ஸ்ட் நாட்டு, இது ரெண்டாவது நாட்டு, இது மூணாவது நாட்டு, இது நாலாவது நாட்டு. இப்போ 4 நாட் ஃபுல்லாகவே நம்ம போட்டு முடிச்சாச்சு. அடுத்து இந்த 4 நாட்டுக்கு மேலே 3 நாட் போடணும். இது ஃபர்ஸ்ட் நாட்டு, இது செகண்ட் நாட்டு, இது தேர்ட் நாட்டு. இப்போ அடுத்து இந்த 3 நாட்டுக்கு மேலே 2 நாட் போடணும். இது ஃபர்ஸ்ட் நாட்டு, இது செகண்ட் நாட்டு. அடுத்து ஃபைனலாக இந்த 2 நாட்டுக்கு மேலே 1 நாட் போடணும். அவ்வளோதான். இப்போ நான் பின்னி காமிச்சேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடில் மவுண்டன் ஷேப் பின்னணும். இப்போ ஒன் சைடு வந்துட்டு மவுண்டன் ஷேப் கரெக்டாக பின்னி முடிச்சாச்சு. இந்த ஆரஞ்சு ஒயர்லேருந்து ரைட் சைடு ஆரஞ்சு ஒயர் வரைக்கும் நாட் போட்டாச்சு. இப்போ சேம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடு இப்படி திருப்பி இந்த பக்கத்துலேயும் மவுண்டன் ஷேப் பின்னணும். மவுண்டன் ஷேப் பின்றது கரெக்ட் இல்லை, கரெக்டாக கார்னர் டர்னிங்லேருந்து கார்னர் டர்னிங் வரைக்கும் பின்னணும். கரெக்டாக இந்த கார்னர் டர்னிங்லேருந்து ஆரஞ்சு ஒயர் லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, இதில் ஒரு நாட் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ரைட் சைடு கார்னர் டர்னிங்லேருந்து கரெக்டாக இந்த ஆரஞ்சு ஒயர் வரைக்கும் ஒரு நாட் போட்டுக்கிறேன். கார்னர் டர்னிங்கை கரெக்டாக அடையாளம் வச்சுக்கோங்க. அப்போ தான் சைடில் இருக்கிற ஒயரை நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணி பின்னுவோம். மவுண்டன் ஷேப்பில் ஃபஸ்ட்டு வரிசையில் கரெக்டாக 8 நாட் போடுவோம். அதுக்கு மேலே நாட் போடக்கூடாது இந்த அளவு பேகுக்கு. இப்போது ஒன் சைடு எப்படி மவுண்டன் ஷேப் பின்னி காமிச்சோனோ அதே மாதிரி பின்னிக்கோங்க. இப்போது இந்த பக்கத்துலேயும் மவுண்டன் ஷேப் பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். 2 பக்கத்துலேயும் பின்னி முடிச்சாச்சு. அடையாளத்துக்காக ஆரஞ்சு கலரில் நாட் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும். இங்கேருந்து பாருங்கள் மொத்தம் 8 நாட் நம்ம போட்டிருப்போம். அதாவது 8 வரிசை பின்னியிருப்போம். இந்த பக்கத்துலேயும் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 8 நாட் இருக்கும். இதே மாதிரி கரெக்டாக பின்னிருக்கீங்களான்னு ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. 7th ஸ்டெப்பை இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 8th ஸ்டெப்பை நம்ம 2 பக்கத்துலேயும் டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்ன போகிறோம். அடையாளத்துக்காக போட்ட நாட்டை வந்துட்டு பிரிச்சுடுறேன். பிரிச்சுட்டு இதுலேயே ஃபஸ்ட்டு நாட் நம்ம போட போகிறோம். நம்ம அடையாளத்துக்கு நாட் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதே ஆரஞ்சு கலர் ஒயரில் தான் நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு இதே நாட்லேயே இன்னொரு ஒயர் இருக்குது இல்லையா, அதுலேயும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயர்லேயும் நாட் போடணும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் டைட் பண்ணிக்கிறேன். 2 நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். கரெக்டாக இதுதான் சென்டர் நாட்டு. இந்த நாட் வந்துட்டு பேஸ்லேருந்தே வரும். இதுலேயும் சேர்த்து நாட் போட்டுக்கிறேன். 2 பக்கத்துலேயும் 3 வரிசை வந்துட்டு டாப்பை க்ளோஸ் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இப்போ 3 நாட் போட்டாச்சு. 3 வரிசையை ஒன்றா வந்துட்டு பின்னிட்டு வந்துக்கலாம். தனித்தனி வரிசையாக பின்னா பிகினருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அப்படின்றதுனால 3 வரிசை வந்துட்டு ஒன்றா பின்னி காமிக்க போகிறேன். இந்த 3 ஒயரையும் மேல் பக்கத்தில் அந்த மவுண்டன் ஷேப் எண்டு வரைக்கும் பின்னிக்கோங்க. இப்போ இது 2வது நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம். 3 ஒயர்லேயும் 2வது நாட். ஓகேவா? இப்போ 3வது ஒயரில் நாட் போடுறேன். இப்போ 2 நாட் போட்டாச்சு. அடுத்து 3வது நாட் போட போகிறோம். இந்த 3 ஒயரையும் பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 3 நாட் போடணும். ரன்னிங் ஒயர் மெத்தடில் சின்ன பவுச்சிலேருந்து பெரிய பேக் வரைக்கும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இந்த மாதிரி டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்ன ஒயர் குடைகளுக்காகவே பர்ஸுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக கிராஸ் டைப்பில் ஒரு பேக் வந்துட்டு பின்னிக்கிட்டு இருக்கோம்.
இதுக்கு ஜிப்பு வைக்கிறதா இருந்தால் தாராளமாக ஜிப்பு வைக்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஜிப்பு அட்டாச் பண்ணி நிறைய பர்ஸ் வந்துட்டு எப்படி பின்னுறதுன்னு வீடியோ போட்டேன். கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கினா அந்த ஜிப்பு இல்லாமல் மேக்னெட்டிக் லாக் வச்சு இந்த பர்ஸை வந்துட்டு பின்னியிருக்கேன். இதே மாதிரி லஞ்ச் பேக்கு கொஞ்சம் பெருசாக எப்படி பின்னுறது ஜிப்பு அட்டாச் பண்ணின்னு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இதை விட சின்னதாக இந்த பர்ஸ் வந்துட்டு பின்னியிருந்தேன். இன்றைக்கி அதை விட கொஞ்சம் பெரிய பர்ஸ் பின்னிகிட்ருக்கோம். அடுத்த வீடியோவில் இதை விட பெரிய பர்ஸு லஞ்ச் பேக் மாடலே எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லஞ்ச் பேக்காகவும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஒரு ஹேண்ட் பேக் மாதிரியும் அதை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது 5வது வரிசை நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 6வது ஒயரில் நாட் போடுறேன். இந்த மவுண்டன் ஷேப் அந்த எண்டு வரைக்கும் இப்போ நான் நாட் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வரிசை பிரித்து விட்டுருப்பேன். அது ஏன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். அடுத்து பக்கத்துலேயே 7வது ஒயரை வச்சு நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போது 8வது ஒயரை வச்சு நாட் போடுறேன். பக்கத்துலேயே 9வது ஒயரையும் பிடிச்சி நாட் போட்டுக்கிறேன். 2 வருஷம் ஒன்றா பின்னிட்டு வந்துக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னி முடிச்சாச்சு. இந்த பேக்கில் பாருங்கள், இந்த ஷேப் வந்துட்டு பேக்கோட வாய் பகுதியை அப்படியே மறைச்சிரும். கேப் சுத்தமாக நமக்கு வெளியே தெரியாது. இப்போது இந்த பக்கம் மாதிரியே ரைட் சைடு டாப்பை க்ளோஸ் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். ரைட் சைட்லேயும் அடையாளத்துக்காக போட்டோம் இல்லையா, அந்த முடிச்சை பிரித்து விட்டுறேன். பிரித்து விட்டுட்டு இதே ஆரஞ்சு ஒயரில் தான் பக்கத்தில் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் நாட் போட போகிறேன். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஆரஞ்சு கலர் ஒயரில் முடி போட்டோம் இல்லையா, அது மவுண்டன் ஷேப் பின்னுறதுக்காகவும் இப்போது டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னுறதுக்காகவும் அடையாளம். இப்போது ஆரஞ்சு ஒயர் பக்கத்தில் சாண்டல் ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது. இதில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த நாட்டு கரெக்டாக கார்னர் டேர்னிங்க்கு நேராக வந்திருக்கும். இங்கே கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு நேராக தான் இப்போ நான் நாட் போட்டிருக்கேன். இதையும் அடையாளமாக வச்சுக்கோங்க. அடுத்து இதே சாண்டில் நாட்டில் இன்னொரு ஒயர் போகுது இல்லையா, அதுலேயும் சேர்த்து நாட் போட்டுக்கணும். இப்போ நம்ம டாப்பில் கார்னர் டேர்ன் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு ஒயர் இருக்கும், அதுலேயும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். ஒரு ஒயரில் இந்த பக்கம் நாட் போடுவோம், இன்னொரு ஒயரில் ஆப்போசிட் சைடு நம்ம டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னுவோம். இந்த நாட்டு தான் வந்துட்டு கரெக்டாக சென்டரில் வரும். பேஸில் சென்டரில் வரும். ஒரு நாட் கூட தள்ளி நமக்கு வராது. நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இதை நீங்கள் பின்னி முடிச்சிடலாம். இப்போது 3 நாட்டு வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு. பக்கத்தில் இருக்கிற 2வது ஒயரில் 3 நாட் போட்டுக்கலாம். ரைட் சைடு இருக்கிற இந்த 3 ஒயரையும் டாப் எண்டு வரைக்கும் பின்னிட்டு வரணும். ஒரு வரிசையாக பின்னோன்னாக்கா குழப்பமாக இருக்கும். அப்படின்றதுனால தான் 3 ஒயரையும் ஒன்றா பிடிச்சி நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நான் சொன்ன அதே அளவில் ஒயர்ஸை கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேஸில் நான் என்ன பேட்டர்னில் அந்த நாட்டெல்லாம் வரிசையாக ஜாயின் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக போட்டுடலாம். நீங்கள் ஆல்ரெடி ஒயர் குடைகள்லாம் பின்னிருக்கீங்கன்னா ஒன்ஸ் இதை பார்த்ததுமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு 4 ஒயர் 6 ஒயர் எக்ஸ்ட்ரா கூட எடுத்து இந்த பர்ஸை நீங்கள் பின்னிடலாம். சிங்கிள் கலர்லேயும் தாராளமாக போட்டுக்கலாம்.
நான் ப்ளைனாக தான் இந்த பர்ஸை போடணும்னு நினச்சேன். ப்ளைனாக போட்டேன்னா இந்த டாப்பை க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் கிளியராக வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால தான் டபுள் கலரில் எடுத்திருக்கேன். இந்த சின்ன ஹேண்ட்பேக் பின்னோம் இல்லையா, இதில் வந்துட்டு டாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணி பின்னிருக்க மாட்டேன். வெறும் மவுண்டன் ஷேப் மட்டும்தான் பின்னிருப்பேன். பின்னிட்டு ஜஸ்ட் மேலே வந்துட்டு ஒரு மேக்னெட்டிக் லாக் வச்சுருப்பேன். அதை வந்துட்டு நான் பர்ஸாக பின்னணும்னு நினச்சி பிளான் பண்ணி பின்னவே இல்லை. அதை வந்துட்டு ஒரு கேமலாக பின்னணும், சிம்பிள் மெத்தடில் ஒரு கேமல் பின்னி காமிக்கணும்னு தான் பின்னேன். அப்புறம் பின்னி முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் பர்ஸ் மாதிரி அழகாக இருந்துச்சு. சரி ஓகே, இதை பர்ஸாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கேமலாக இன்னொரு வீடியோவில் போட்டுடலாமேன்னு 2 தனித்தனி வீடியோவாக போட்டிருப்பேன். அதை பின்னதுக்கப்புறம் சரி ஓகே, இதே மெத்தடில் டாப்பை க்ளோஸ் பண்ணி இன்னொரு பேக்கை பின்னலாமேன்னு இன்றைக்கி வீடியோவில் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி ஒரு பெரிய பேக்கை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த சின்ன ஹேண்ட்பேக் அதை எப்படி கேமலா மாற்றுறதுன்னு 2 தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 2 வீடியோவையும் ஐ கார்டில் கொடுக்குறேன். இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். அதுலேயும் இந்த வீடியோஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் 2 ஒயரை மட்டும்தான் பிடிச்சி நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். 3வது ஒயரை நாட் போடலை, இனிமே தான் போடணும். என்னடா 2 ஒயரை மட்டும் பிடிச்சி நாட் போடுறேன்னு பார்க்காதீங்க. இப்போ 3வது ஒயரை பிடிச்சி நாட் போட போகிறேன். ஓகே, 3 ஒயரையும் ஒன்றா கொண்டு வந்தாச்சு. இப்போது எண்டு வரைக்கும், அந்த கார்னர் வரைக்கும் நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாகவே மவுண்டன் ஷேப் வர மாதிரி தான் பின்னி இருந்தேன். பின்னி முடிச்சதுக்கப்புறம் அந்த மேக்னெட்டிக் லாக் வைக்கணும் இல்லையா, அது வளைஞ்சு வர மாதிரி இல்லை. அதனால் கடைசியில் ஒரு 2 வரிசையை பிரித்து விட்டுருப்பேன். ஓகே, இப்போ எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. அந்த எண்டு வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்த எண்டில் போட்ட நாட்டு பிரிக்கிறேன். அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற 2 நாட்டு பிரிக்கிறேன். இப்போ 3 நாட்டு வரிசையாக இருக்கிற மாதிரி விட்டுடுறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சோன்னாக்கா சைடில் மடித்து நம்மளால் மேக்னெட்டிக் லாக்கை ஈஸியாக போட முடியும். இப்போது டாப்பை க்ளோஸ் பண்ணி 2 பக்கத்துலேயும் பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி இந்த பக்கத்தில் பின்ன போகிறோம். இந்த பக்கத்தில் எப்படி பின்னுறதுன்னு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதே மாதிரி பின்னிக்கோங்க. இங்கே சைடில் பாருங்கள், அடையாளத்துக்காக ஒரு முடி போட்டு வச்சோம் இல்லையா, ஆரஞ்சு கலர் ஒயரில், அதை பிரித்து விட்டுடுறேன். பிரித்து விட்டுட்டு இதே ஆரஞ்சு கலர் ஒயர் பக்கத்தில் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயர்லேயும் சேர்த்து நாட் போடணும். இந்த ஒரு ஒயர், அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயரில் நாட் போடணும். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் 3வது ஒயர் இருக்குது, அதையும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் சாண்டில் கலரில் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். பக்கத்துலேயே இன்னொரு 3வது ஒயர் இருக்கும். அந்த 3 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். 2 பக்கத்தில் டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கத்தில் டாப்பில் பார்த்தீங்கன்னா 4 வரிசை இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கத்தில் 3 வரிசை, அதாவது 3 நாட்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் சைடில் மேக்னெட்டிக் லாக் வச்சுட்டு ஒரு முடி மேலே இன்னொரு முடி உட்கார்ற மாதிரி இருக்கும். இந்த பேக் பின்னுறதுக்கு 6 அடி ஒயர் எடுத்தோம் இல்லையா, இது வந்துட்டு ஃபினிஷிங் இந்த மவுண்டன் ஷேப் வருது பாருங்கள். இந்த இடத்துல ஒயர் சொருகி விடுற அளவுக்கு கரெக்டாகவே இருக்கும்.
சைடில் இதுக்கு கீழே இருக்கிற ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு கொஞ்சம் லாங்காக இருக்கும். இது இப்படி தான் இருக்கும். இது அதிகமாக இருக்கேன்னு ஒயரை நம்ம கம்மியாக எடுத்தோன்னா அந்த மவுண்டன் ஷேப் அந்த டாப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். சாதாரணமாக நம்ம கிராஸ் கட் கூட நார்மல் கூட பின்னும் போதே ஒரு பக்கம் ஒயர் கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு பக்கம் வந்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுற சின்ன சின்ன துண்டு ஒயர்களை வச்சு அழகான பூக்கள் எப்படி செய்யறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, பாருங்கள். ஃப்ளவர்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளவர் பேஸுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். இந்த ஒயர்ஸை ஈக்குவலாக கட் பண்ணி விட்டுட்டு எல்லா ஒயர்ஸையும் இந்த பர்ஸுக்குள்ளேயே சொருகி விடணும். எல்லா ஒயர்ஸையும் ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த ஒயரை பாருங்கள் மடித்து சொருகிறேன். 2வது நாட்டில் இருந்தே சொருகிருங்க. சைடில் ஒரு நாட்டில் ஒரு ஒயர் தான் போகும். ஸோ இது இப்படியே மடிச்சுக்கலாம். இப்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அதை க்ராஸாக மடித்து சொருகணும். இப்போ எல்லா ஒயரையும் சொருகினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு சைடில் மேக்னெட்டிக் லாக் வச்சுருக்கேன். மேக்னெட்டிக் லாக் எப்படி வைக்கிறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இந்த லாக் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், சைடில் நமக்கு கொஞ்சம் கூட கேப்பே தெரியாது. இதுக்கு ஜிப் அட்டாச் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக ஜிப் அட்டாச் பண்ணலாம். இந்த பேக்குக்கே ஜிப் அட்டாச் பண்ணணுன்னா சொல்லுங்கள், அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். ஜிப் அட்டாச் பண்ணணுன்னா இந்த பக்கத்தில் இந்த 3வது வரிசை இருக்குது பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு வரிசையை பின்னக்கூடாது. பின்னாமல் அதுக்கு இடையில வந்துட்டு ஜிப் அட்டாச் பண்ணணும். இதுக்கு 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன். அதுக்கப்புறம் சின்னதாக ஃப்ளவர் கீ செயினும் இதில் மாட்டியிருக்கேன். இந்த கீ செயின் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிவிட்டு நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இதையும் ஐ கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இதுக்கு 3 ஒயர் உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன். 3 ஒயர் ஒரு ஒயரும் 5 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். கரெக்டாக சைடில் வந்துட்டு அந்த கேப் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அதே இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிம்பிள் மெத்தடில் கிராஸ் டைப்பில் டாப்பை க்ளோஸ் பண்ணி ஒரு ஹேண்ட்பேக் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.